எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துக்காக பிஸியாக ஓடிட்டே இருப்போம். நாங்கள் எப்பவுமே பிஸியாக இருக்க காரணம் விவசாயம் தாங்க. விவசாயத்துக்கு முதல் படியே உழுதல் தாங்க. அப்படி ஒரு நல்ல விஷயத்த திருக்குறளோட தொடங்கலான்னு இருக்கேன். உழவுங்கிற அதிகாரத்தில் திருவள்ளுவர் 10 திருக்குறள் சொல்லியிருக்காருங்க. அதில் எனக்கு பிடிச்ச 3 குறள் மட்டும் சொல்கிறேன் கேளுங்க. முதலாவதா, சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உலகம் எவ்வளோதான் முன்னேறினாலும் அந்த முன்னேற்றங்கிறது ஏற்றொழிலுக்கு பின்னாடி தாங்க. எவ்வளோதான் சிரமப்பட்டு உழவு தொழில் செஞ்சாலும் உழவு தொழில் தாங்க தலைத்தொழில். அடுத்ததா, உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கு நிலை. அப்படின்னா உழவர்களுடைய கை உழவு தொழிலை மேற்கொள்ளாமல் முடங்கி இருந்தா பற்றற்று வாழ்கிற துறவிகளுக்கு கூட வாழ்வு இல்லையாமாங்க. மூணாவதா, செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும். இதனுடைய அர்த்தம், நிலத்திற்கு உரியவன் தினந்தோறும் வயலுக்கு போகாமல் இருந்தால் அந்த வயல் மனைவி போல வருந்தி வாடுமாமாங்க. என்னம்மா உழவு நிலம்னு சொல்கிற, அப்படி என்ன தான் சொல்ல வரேன்னு கேட்குறீங்க தானே? அதுக்கு முன்னாடி உழவு செய்கிற டிராக்டரை பற்றி ஒரு ஸ்டோரி சொல்கிறேங்க. நானும் அவரும் வெளியில் போகும்போதெல்லாம் விவசாயத்தை பற்றி பேசிட்டு போகிற வழக்கம் இருக்குது. அந்த மாதிரி சத்தியமங்கலம் பக்கமாக போகிறப்பெல்லாம் ஒரு இடத்துல டிராக்டர் நிற்கிறத பார்த்துட்டே போவோம். நாங்களும் இதே மாதிரி ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போவோம். அந்த ஆசை எங்களுக்கு ஒரு 1 இயர் முன்னாடி நிறைவேறுச்சுங்க. அதே மாதிரியே நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வாங்கிட்டோம். நீங்களும் ஆசைப்படுங்க, நீங்கள் ஆசைப்பட்டதை வாங்குங்க. நாம் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டோம்னா அதுக்கான தகுதி நம்மக்கிட்ட வரும்போது அது கண்டிப்பாக நம்ம கையில் வந்து சேருங்க. நாம் நிலத்தை உழவு செய்கிறதால மண்ணோட அடுக்கு திருப்பி புதிய ஊட்டச்சத்துக்களை மேற்பரப்புக்கு கொண்டு வந்து அதே நேரத்தில் களைகளையும் களைச்சி முந்தைய பயிரோட மீதியையும் மண்ணுக்குள்ளே புதைச்சி காற்று சுழற்சியை மேம்படுத்துறது தாங்க. இதை தான் கிராமத்தில் உழுது விட்டாதான காடு ஆறும் அப்படின்லாம் சொல்லுவாங்கங்க. இது மட்டும் இல்லாமல் பயிர்களோட வேர் ஆழமாக போய் தாவரத்தையும் உறுதியாக வச்சுக்கிட்டு ஈரத்தையும் தக்க வச்சுக்கும், மண் வளத்தையும் அதிகரிக்கும். கோடை வெயிலால் மேல் மண் அதிகமாக சூடாகி இருக்குது. இந்த சூடான மண் அடிப்பகுதிக்கு போகும்போது அங்கே இருக்கிற குளிர்ச்சியான மண்ணோடு சேர்ந்து குளிர்ந்து போகுங்க. மேல் பகுதிக்கு வர மண் ஒரு புழுதி படலமாக இருந்து நிலத்தடி நீர் ஆவியாகிறது தடுக்கப்படுது. இதனால் உழவு செய்யப்படுற நிலத்திலிருந்து மழைநீர் வேகமாக வலிஞ்சு போய் மண்ணரிப்பு ஆகிறதும் தடுக்கப்படுதுங்க. கோடை மழை கோடி நன்மைன்னு சொன்னாலும் காற்றுல இருக்கிற ஈரப்பதம் அதிகரிக்கிறதுனால ஆல்ரெடி அடித்த வெயிலோட சூடும் குறையாமல் இருக்கிறதால இரண்டும் அப்படியே இருந்து நம்ம உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்க செய்யுது. இதனால் அரிப்பு கட்டிகள் அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் உஷாராக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கடைசியாக இந்த நிலத்துல மக்காச்சோளம் போட்டு எடுத்துருந்தோங்க. இதை உழுத உடனே நம்ம அடுத்த நடவுலாம் செய்ய போகிறது இல்லைங்க. கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பயிர் செய்வோம். இப்போ தான் வெயிலெல்லாம் குறைஞ்சு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இனி பெய்கிற மழையையும் இருக்கிற கிணத்துல தண்ணி எவ்வளோ ஊறுதுங்கிறதையும் பார்த்துட்டு தாங்க அடுத்து என்ன செய்யலான்னு யோசிக்கணும். ஓகே மக்களே, எங்களோட உழவு வேலையும் முடிஞ்சிருச்சு. நீங்கள் உங்கள் நிலத்தை உழுக தயாராகிட்டீங்களா? அப்புறம் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த நிலத்தில் என்ன பயிர் செய்ய போகிறோம், அதுக்காக என்ன வேலைகள்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இப்படிக்கு உங்களுடைய சிவிலியன் ஃபார்மிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.